ஒரு நாள் ஒரு சீடன் மிகவும் குழப்பமான மனநிலையில் கிருஷ்ணரிடம் வந்தான். சீடன், கண்ணா, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. வாழ்க்கை ஏன் இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது? நல்லவர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? எல்லாம் இருந்தும் மனசு ஏன் வெறுமையாக இருக்கிறது? கிருஷ்ணர் அமைதியாக புன்னகைத்தார். ஆனால் எதுவும் பேசவில்லை. சீடன் சிலையாக, ஏன் பதில் சொல்லவில்லை? நீ உலகத்தையே நடத்துகிறவன் தானே? அதற்கும் கிருஷ்ணர் மௌனமாகவே இருந்தார். சீடனுக்கு கோபம் வந்தது. சீடன், உனக்கே பதில் தெரியவில்லையா கண்ணா? அப்போதுதான் கிருஷ்ணர் மெதுவாக பேசினார். மௌனமும் ஒரு பதில்தான். மனது குழப்பமாக இருக்கும்போது எந்த ஞானமும் அதில் நுழையாது. முதலில் உன் உள்ளத்தை அமைதியாக்கு. அமைதியான நீரில்தான் நிலவின் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியும். அந்த சீடன் மெதுவாக அமர்ந்து ஆழமாக சுவாசித்து கண்ணனின் வார்த்தைகளை மட்டுமல்ல, தன் உள்ள அமைதியையும் கேட்கத் தொடங்கினான்.